கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உபாகமம் 28 அதிகாரம் 12 கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறப்பார், நீயோ அநேகம் ஜாதிகளுக்கு, அதாவது ஜனங்களுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படியானால் நாம் கடனாளிகளாய் இல்லாதபடிக்கு அநேகருக்கு பொருளாதார ரீதியாக கொடுத்து உதவி செய்யக்கூடியவர்களாய் கர்த்தர் நம்மை உயர்த்துவேன் என்று சொல்லுகிறார். எப்பொழுது இது சாத்தியமாகும், அல்லது எப்பொழுது தேவன் இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நம்முடைய வாழ்க்கையிலே தருவார் என்று சொன்னால், மல்கியா 3 அதிகாரம் 8 முதல் 10 நாம் பார்க்கும் பொழுது, நாம் காணிக்கைகளினாலும் தசமபாகங்களினாலும் கர்த்தரை கனம் பண்ணி அவருடைய ஆலயத்திலே ஆகாரம் உண்டாயிருக்கும்படிக்கு நாம் பிரயாசப்படும் பொழுது, காணிக்கை தசமபாகங்களை கர்த்தருக்கென்று அவருடைய ஆலயத்துல கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறதான ஆவிக்குரிய தகப்பனாகிய போதகரிடத்துல வந்து கொடுத்து கர்த்தரை கனம் பண்ணும் பொழுது, அவருடைய ஊழியத்தை தாங்கும் பொழுது, தேவன் பாருங்கள், வானத்தின் பலகணிகள் என்று சொல்லக்கூடிய பரலோகத்தின் ஜன்னல்களை திறந்தருளி இடங்கொள்ளாமல் போக மட்டும் நான் உங்களை ஆசீர்வதிப்பேனோ மாட்டேனோ என்று அதனாலே என்னை சோதித்து பாருங்கள் என்று சொல்கிறார். ஆகவே காணிக்கையினாலும் தசமபாகத்தினாலும் கர்த்தரை கனம் பண்ணுவோம். நாம் கடன் வாங்காதபடிக்கு அநேகருக்கு கடன் கொடுக்கிற ஆசீர்வாத பாத்திரங்களா இருப்போம். God bless you.